நார்மலா ப்ளவுஸுக்கு ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து சகஜமான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சைடு பட்டிக்கே வந்துட்டு மொத்தமா கிளாத் பத்தல. ப்ளவுஸுக்கு மேட்ச் ஆகுற மாரி வேற கிளாத் வச்சு பட்டி வந்து தைச்சிருந்தேன். இருந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணியில வந்து அதையும் ஜாயின் போட்டு ஃப்ரண்ட் சைடு வர மாரி நான் வந்து தைச்சு எடுத்திருந்தேன். எப்போ ப்ளவுஸுக்கு ஒட்டு போட்டு தைக்கிற மாரி இருந்தாலும் சரி, லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஜாயிண்ட்ட வந்து அதிகமா தவிர்த்துக்கணும். ஏன்னா, சைடுல வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த சைடு போர்ஷன்ல நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கிறது அப்படியே தெரியும். ஆனா, ரைட் சைடுல வந்து நீங்க எவ்வளோ ஜாயிண்ட் போட்டாலும் அது வந்து வெளியே தெரியாது. வேற கிளாத் வச்சு தான் நான் பட்டி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அது வந்து ரைட் சைடு போயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம சைடுல தையல் போட்டதுக்கு அப்புறமா, நமக்கு வந்துட்டு ஒரு 3 இன்ச்ல இருந்து 4 இன்ச்சுக்குள்ள தான் அது வந்து இருக்கும். அவ்ளோ பெருசா நமக்கு வந்துட்டு அது வெளியே தெரியாது. ப்ளவுஸ் ஃபினிஷிங் பண்ணதுக்கு அப்புறம் ஜாயின் போட்டது அவ்வளோக்கா தெரிவிக்கல. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க.